இல்ல இவனுக்கு கொஞ்சமாவது வெக்க வேணாம், கொஞ்சமாச்சும் சூடு சொரணம் வேணாம். அங்க வந்து உயிரை தியாகம் பண்றது சோஃபியா குரேஷியா நீயா? உன்னால இந்த தேசத்துக்காக உன்னால ஒரு கூட கொடுக்கணும். நீ சோஃபியா குரேஷி குடும்பத்தை கூப்பிட்டு உன் மேல மலர் தூவிக்க சொல்ற அப்படின்னா நீ எவ்வளவு ஒரு கேவலமான மனநிலை கொண்ட ஆட்சியாளர்லாம் கிடையாது. நீ சாகர வரைக்கும் உனக்கான விளம்பரம் இருக்கணும். அதுக்காக எத்தனை மக்கள் செத்தாலும் பரவாயில்ல. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு இஸ்லாமியரை அடிச்சு துன்புறுத்தி இல்ல கார்னர் பண்ணி ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு கேட்க வைக்கிறது போல, ஒரு தலித்தை வந்து நீ மாட்டு இறைச்சி கொண்டு போற, நீ ஒழுங்கா வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, இல்ல எங்களுக்கு வணங்கு அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கிறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்கிறேன். இந்திய ராணுவம் மோடியின் காலில் விழுந்ததுன்னு பேசிருக்காங்க. ஐயா எங்களை காப்பாத்திருக்கன்னு விழுந்துச்சான் மோடியின் காலில். இதுதான் அப்படி சொல்றது. அதாவது மோடி தான் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்திருக்காராம். இந்திய ராணுவம் வந்து நிறுத்ததியா அலறிக்கிட்டு இருந்துச்சா, மோடி தூக்கி நிறுத்திருக்காராம். அதனால அவருக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்காங்க. இங்க செல்லூர் ராஜ் பேச முடியாது. மத்திய பிரதேஷ்ல பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு பிஜேபி ஐடி செல் ஊழியனா வேலை பார்த்து நீங்க யோசிச்சு பாருங்க. திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸ்லயோ ஒருத்தன் ஐடி செல்ல வேலை பார்த்துட்டு அவனே பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான் பிடிபட்டா இந்நேரம் இந்த கட்சியெல்லாம் என்ன கதியாயிருக்கும்? ஊடகங்கள் இந்த கட்சியெல்லாம் எப்படி பிரிச்சு மேஞ்சிருக்கும்? இந்த செய்தியெல்லாம் வெளியே பேசப்படலையே. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இஸ்கஃபின் மாவட்ட துணைத் தலைவர் தோழர் மதுர் சத்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். தோழர் கர்னல் சோஃபியா குரேஷி, அதாவது சிந்தூர் ஆபரேஷனை மக்கள்கிட்ட விலக்கி பேசின ராணுவ அதிகாரி, அவங்களோட குடும்பத்தை நேற்று மோடி அவர்கள் குஜராத்தில் ரோட் ஷோ வரும்போது அவங்க குடும்பம் வந்து அங்கே வந்து பங்கேற்கணும், மோடிக்கு வந்து மலர் தூவணும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து அவங்களுக்கு தகவல் கொடுத்து வரவழைக்கப்பட்டதா செய்தி வருது. இது கண்டனத்துக்குரிய விஷயமா மாறி இருக்கு. சமூக வலைத்தளங்களில் மிகவும் விமர்சனத்துக்குள்ளான விஷயமா மாறி இருக்கு. இது அந்த குடும்பத்தை கூப்பிட்டு வந்து மலர் தூவுறதுனால என்ன பிரச்சனை, ஏன் இது விமர்சனத்துக்குள்ளாகுது? முதல்ல இது வந்து ஒரு பெரிய தேர்தல் வக்கரம், அதாவது ஓட்டு பிச்சை, ஓட்டு வெறி. ஏங்க நீங்கள் அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதாகவே இருக்கட்டும், நீங்கள் தானே அவங்க வீட்டுக்கு போய் பார்த்து மரியாதை செலுத்தணும். சோஃபியா குரேஷின் தியாகத்தை பாராட்டி அவங்க வந்து முன்னணி இராணுவ வீரராக இருக்கிறாங்க, ஒரு தளபதியாக இருக்கிறாங்க, செய்தி தொடர்பாளராகவும் செயல்பட்டுருக்கிறாங்க. இந்த போர் நடவடிக்கையின் போது ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணும்போது அவங்கள நீங்கள் போய் வந்து மரியாதை செலுத்தினாலோ இல்லை டெல்லியில் உட்கார வச்சு எல்லா இராணுவ வீரர்களும் மரியாதை செலுத்துகிற மாதிரி ஒரு விழா நடத்தினாலோ அது முறையாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தார, அவங்கள கூட கிடையாது, அவங்க குடும்பத்தார கலெக்டரை விட்டு நீங்கள் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி, அதுவும் நீங்கள் மோடிக்கு மலர் தூணும். நியாயமா மோடி தானே அவங்களுக்கு மலர் தூணும். அவங்களோட தேசத்துக்கான தியாகத்துக்காக அவங்களுக்கு மோடி தானே மரியாதை செய்யணும். இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு இஸ்லாமியரை அடிச்சு துன்புறுத்தி இல்லை கார்னர் பண்ணி ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு கேட்க வைக்கிறது போலவும், ஒரு தலித்தை வந்து நீ மாட்டு இறைச்சி கொண்டு போற, நீ ஒழுங்கா வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, இல்லை எங்களுக்கு வணங்கு அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கிறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 26 பேர் உயிரிழப்பு ஏற்படுத்துது, எல்லாரும் அதில் வந்து நாடே வந்து மனம் உடைஞ்சு போகுது. நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சவுதியிலேருந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு பீகார் எலெக்ஷனுக்கு வரீங்க. பீகார் எலெக்ஷன் கேம்பெயினில் வந்துட்டு ஆங்கிலத்தில் உரையாடுறீங்க. பீகார் மக்கள் உங்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு புரிஞ்சுதான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நாடு முழுக்க உங்கள் ஓட்டு பிரச்சாரத்துக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக மிரட்டல் விடுகிறேன், எனக்கு 56 இன்ச் மார்பு அப்படிங்கிறதுக்கு 26 உயிர்களின் பிணத்தின் மீது அரசியல் செய்வவர் தான் மோடி அப்படிங்கிறத பீகார் எலெக்ஷன் கேம்பெயின்ல நிரூபிச்சிருக்காரு. அதே தான் குஜராத்தில் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஏன்னா இவருக்கு ராணுவ வீரர்கள் மேலேயோ இல்ல அதற்காக தியாகம் செய்தவர்கள் மேலேயோ எந்த மரியாதையும் கிடையாது. அவர்களும் இவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு செட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத மோடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மோடி மட்டும் இல்லாம அவரோட இருக்கிற எல்லாருமே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இல்ல இவனுக்கு கொஞ்சமாவது வெக்க வேணாம், கொஞ்சமாச்சும் சூடு சொரணம் வேணாம். அங்க வந்து உயிரை தியாகம் பண்றது சோஃபியா குரேஷியா நீயா? உன்னால இந்த தேசத்துக்காக உன்னால ஒரு கூட கொடுக்க முடியல. நீ என்ன பண்ற, நீ சொகுசா இருக்கிறதுக்கு உன் மேல வெயில் பற்றக்கூடாது, நீ இவ்வளவுதான் சாப்பிடணும், நீ வந்து உனக்கு சிவப்பு கம்பளத்தை தான் போடணும், அவ்வளவு ரெடி பண்ணில. இந்த நாட்டுக்காக என்ன தியாகம் செஞ்ச, நீ எதையாவது தியாகம் செஞ்சனா ஒரு பைசா தியாகம் கிடையாது. அந்த விஜய் ஷா ரொம்ப கொச்சையாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சகோதரிகள் சொல்லிட்டு என்ன பண்றான், அவங்களை அனுப்பி அவங்களோட பேண்ட உருவன்னு கொச்சையா பேசுறான். அவனை கண்டிக்க வக்கு இல்ல. நீ சோஃபியா குரேஷி குடும்பத்தை கூப்பிட்டு உன் மேல மலர் தூவிக்க சொல்ற அப்படின்னா நீ எவ்வளவு ஒரு கேவலமான மனநிலை கொண்ட ஆட்சியாளர்லாம் கிடையாது. நீ சாகர வரைக்கும் உனக்கான விளம்பரம் இருக்கணும். அதுக்காக எத்தனை மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, ராணுவ வீரர்கள் எவ்வளவு அவமதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பெண்களை எவ்வளவு எவன் வேணாலும் பொதுவெளியில பேசினாலும் பரவாயில்ல, எனக்கு ஓட்டு போடுறதுக்கு, ஷோ கொடுக்கறதுக்கு, விளம்பரத்துக்கு ஃபிளக்ஸ் போர்டில் என் மூஞ்சு, வீடியோவில் என்னோட வீடியோ, அப்புறம் ரீல்ஸ், எனக்காக பிஜிஎம் போட்டா போதும், நீ வந்து யார வேணாலும் கொண்டு கூட அந்த வீடியோவை பண்ணுப்பா அப்படிங்கிறது தான் இந்த நாட்டின் பிரதமரே அப்படி செயல்பட்டு இருக்காரு. அப்படிங்கிறதா இந்த நாட்டோட இந்த நூற்றாண்டின் இல்ல சுதந்திர இந்தியாவின் பெரிய கேவலமே அதுதான். இந்த பாகிஸ்தான் வந்து சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு பதிலாக தாக்குதல் நடத்தல, பூஞ்சா இருக்கட்டும், இன்னும் பல இடங்களில் வந்து பார்டர் ஒட்டி இருக்கிற பல இடங்களில் உயிரிழந்த மக்களை போய் ஒரு பார்க்கவும் இல்லை. ராகுல் காந்தியை பார்த்துருக்கிறாரு, அதுக்கு பதிலாக இங்கே ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு. ஏங்க இவர் முதல்ல எங்கெங்க பாதிப்புக்கு ஒன்றும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் வந்து 2015 வெள்ளம் வந்தபோது
போட்டோஷாப் பண்ணி ஃப்ளைட்ல இருந்து ஆய்வு பண்ற மாதிரி போட்ட ரொம்ப கேவலமான இந்த மக்களின் வழியை கொஞ்சம் கூட அங்கீகரிக்காத, மரியாதை செலுத்தாத, ஏன் அவங்கள கொச்சப்படுத்துறவங்கிற அறிவு கூட இல்லாத நபர் தான் இந்த நபர். மணிப்பூர் 2 வருஷத்துக்கு மேல பத்திரு எங்க போனாரு? பாகிஸ்தான் தீவிரவாதிகளால கொல்லப்பட்ட 26 பேர், அந்த 26 பேர்ல ஒருத்தர் வீட்டுக்கு அது போனாரா? இல்ல மணிப்பூர் போக முடியாது, புரிஞ்சுக்க முடியுது, அவங்களோட பங்கு இருக்கு, பிரச்சனை இருக்கு, போனா கான்ட்ரவர்சி ஆகும். ஓகே, இங்க போனா இவருக்கு மைலேஜ் தானே, பூஞ்சுக்கோ இந்த இலக்கிய போனா அவருக்கு மைலேஜ் தானே, ஏன் இங்க என்ன பயம் அவருக்கு, என்ன பிரச்சனை, இங்க மக்கள் என்ன கேட்க போறாங்க அவர்கிட்ட? ஏன்னா நீங்க செட்டப் பண்ணாம ஸ்கிரிப்ட் எழுதாம ஒருத்தர் போய் பார்க்கவே முடியல. ஏங்க சொந்த தாயவே அவர் போய் எப்படிங்க பார்த்தாரு? செட்டப் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி அந்த அம்மாவுக்கு வலுக்கட்டாயமா வாயில குலோப் ஜாமுன் ஊட்டி அந்த கூத்தெல்லாம் பார்த்தோம்ல. அப்ப பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போயிட்டு பாதிக்கப்பட்டவங்க பிஜேபி எம்பியை கேட்டாங்களா, என்னங்க பண்ணீங்க என் பாதுகாப்புன்னு கேட்டாங்களா? மோடி ஐயா பார்த்து கேட்டா எவ்வளவு கேவலமா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, கிரிக்கெட் வீரர்களை போய் பாக்குறாரு, அங்க ஸ்ரேயாஸ் ஐயர் கை கொடுக்கல அப்படிங்கறத எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. ட்விட்டர்ல அவனை போட்டு அடிச்சாங்கன்னு பாக்குறோம்ல. அப்ப அந்த வினய் நர்வாலோட மனைவி, காஷ்மீரி முஸ்லிம்ஸ் தாக்காதீங்க, இதுக்காக முஸ்லிம்களை தாக்காதீங்க, உங்க ஆட்கள் என்ன சோசியல் மீடியால இது பண்றாங்க அப்படின்னு பேசுறாங்கன்னா என்ன பண்றது? அப்ப எதுக்குமே திராணி இல்லாத தொடரணி தான் இந்த ஆளு அப்படிங்கிறது நம்ம திருப்பியும் பல முறை ஏற்கனவே ஒரு 100 முறை நிரூபிச்சாச்சு. திருப்பியும் வெட்ட வெளியா தானே வாக்குமூலம் கொடுத்துட்டு தான் இது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இவங்க ராணுவ வீரர்களை மதிக்கிறதே கிடையாது, அவங்க மேல எந்த அக்கறையும் கிடையாது, அவங்க மேல ஒரு மரியாதை கிடையாது, இல்ல அவங்கள இவங்க தலைவணங்குறான் அப்படின்னு சொல்றது எல்லாமே பொய் அப்படிங்கிறது சாட்சி தான். போன வாரம் விஜய் ஷா அப்படிங்கிற பாஜகவை சேர்ந்த மத்திய பிரதேசை சேர்ந்த அமைச்சர் சோஃபியா குரேஷியை பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் சகோதரிகள்னு பேசினான். இன்ன வரைக்கும் அவன் மேல ஒரு நடவடிக்கையும் கிடையாது, வழக்கு மட்டும் பதிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம பார்க்காத செய்தி என்னன்னா, அதே மாநிலத்தில் இருக்கிற, அதாவது பாஜக மத்திய பிரதேஷ் ஆளும் பாஜகவின் துணை முதலமைச்சர் இந்திய ராணுவம் மோடியின் காலில் விழுந்ததுன்னு பேசியிருக்கான். ஐயா எங்களை காப்பாத்திருக்கன்னு விழுந்துச்சான் மோடியின் காலில். என்ன பேசியிருக்கான்னா, இந்த இந்திய மக்களும் இந்திய ராணுவம் மோடியின் காலடியில் கிடக்கிறதுன்னு பேசியிருக்கான். அப்படி சொல்றது, அதாவது மோடி தான் எல்லாத்தையும் தூக்கி நிறுத்திருக்காராம். இது வரைக்கும் இந்திய ராணுவம் நிர்கதியா அலறிக்கிட்டு இருந்துச்சா, மோடி தூக்கி நிறுத்திருக்காராம். அதனால அவருக்கு நன்றி இருக்காங்க. இங்க செல்லூர் ராஜு பேசுற மாதிரியாது, செல்லூர் ராஜு பேசுற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டார். இவங்க தான் சவர்கர் பரம்பியாச்சு, டெய்லியும் பேசுவாங்க, அசிங்கமா பேசுவாங்க, வக்கரமா பேசுவாங்க, அடுத்த நாளே மன்னிப்பு கேட்டுருவாங்க. இதே போல பாஜகவோட இன்னொரு எம்பி என்ன பேசியிருக்கான்? அக்னிவீர் திட்டத்துல பயிற்சி எடுத்தா 26 பேர் செத்து போயிருப்பானு பேசியிருக்கான். எப்படி பாதிக்கப்பட்டவங்களே நீ குறை சொல்லும் விதமாக அவங்க ட்ரைனிங் எடுக்கல, அரசாங்கம் பாதுகாப்பு தராது, அரசாங்கம் சிஆர்பிஎஃப் போஸ்ட் நீக்கிறோம், அரசாங்கத்தோட இன்டெலிஜென்ஸ் வேலையே பார்க்காம 2000 பேர் கூடி இருக்கிற இடத்துல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துற வரைக்கும் ஐஸ் குச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் விட்டுருவாங்க. ஆனா என்ன, இறந்தவர்கள் அக்னிவீர் ட்ரைனிங் எடுத்துக்கணும். இன்னைக்கு கைம்பெண் ஆனவங்க எல்லாம் இந்த மாதிரி பயிற்சி எடுத்திருந்தா இன்னைக்கு கைம்பெண்ணா இருந்திருப்பாங்களான்னு பேசியிருக்கான். அதுக்கப்புறம் கண்டனம் தெரிவிச்சோடனே மன்னிப்பு கேட்டிருக்கான் பாஜக எம்பி. அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க இந்திய ராணுவத்தை இல்ல இந்திய ராணுவத்துல இருந்துட்டு, ஏன்னா அந்த வினய் நார்வால் அப்படின்னு சொல்றவர் கப்பற்படை வீரர், இவங்க மேலாம் மரியாதை அப்படிங்கிறது துளியும் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தன் கர்நாடகால பேசியிருக்கான், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ரவிக்குமார் ஒரு இஸ்லாமிய பெண் ஐஏஎஸ் ஆபீசரா, அவங்க ஐஏஎஸ் ஆபீசரா இல்ல பாகிஸ்தானால் அனுப்பப்பட்டவங்களான்னு பேசியிருக்கான். ஐஏஎஸ் அசோசியேஷன் ஃபுல்லா சேர்ந்து சிவகுமார் அவங்கள்ட்ட தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க பிரஸ் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, இந்த ஆள் எம்எல்சி, அதாவது அங்க மேல் சபையில இருக்கிற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினரை நீக்கணும், அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, முழுக்க முழுக்க ராணுவத்துக்கு எதிராகவும் ராணுவ வீரர்களுக்கு எதிராகவும் இங்க இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ்களுக்கு எதிராகவும் அவர்களை பாகிஸ்தான் தீவிரவாதிகளாகவும் பாகிஸ்தானில் தொடர்பு உள்ளவர்களாகவும் அவர்கள் மதத்தின் காரணமாகவே இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் அவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லை அப்படின்னு பேசுறது பாஜக காரணம் தான். அவ்வளவு ஏங்க இவனுங்களை பத்தி கேள்வி கேட்டாலே இந்தியாவை கேவலப்படுத்துவது, அதனால நம்ம தேசபக்தர்கள் இல்ல தேச விரோதிகள் சித்தரிக்கிறாங்களா. த்ருவ் சக்சேனா அப்படின்ற ஒருத்தரை கூகுள் பிடிப்பாங்க. அந்த ஆள் யார் அப்படின்னா 2017 இங்க ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடால பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணா, பாகிஸ்தான் உளவுத்துறையோட சேர்ந்துக்கிட்டு இங்க வேவு பார்க்கறான் அப்படின்னு கைது செய்யப்பட்டவன். அந்த த்ருவ் சக்சேனா யார் அப்படின்னா மத்திய பிரதேஷ், இப்ப நம்ம பேசிட்டு இருக்க விஜய் ஷாவாகட்டும் துணை முதல்வராகட்டும், அதே மத்திய பிரதேஷ்ல பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு பிஜேபி ஐடி செல் ஊழியனா வேலை பார்த்திருக்கான். நீங்க யோசிச்சு பாருங்க, திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸ்லயோ ஒருத்தன் ஐடி செல்ல வேலை பார்த்துக்கிட்டு அவனே பாகிஸ்தான் உளவுத்துறைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்னு பிடிபட்டா இந்நேரம் இந்த கட்சியெல்லாம் என்ன கதியாயிருக்கும்? ஊடகங்கள் இந்த கட்சியெல்லாம் எப்படி பிரிச்சு மேஞ்சிருக்கும்? மக்கள் மத்தியில எப்படி அம்பலப்பட்டு இந்த செய்தியெல்லாம் வெளியே பேச முடியலையே. ஏன்னா செய்தி விடுறவங்க யாரா இருக்காங்கன்றது ஒண்ணும் இல்ல. இன்ன வரைக்கும் சுதந்திர பெற்று இந்தியா 78 வருஷம் ஆச்சு. ஊழல்வாதிகள் அப்படின்னா இவங்க யாரை காட்டுவாங்க? மாயாவதியை காட்டுவாங்க, லல்லு பிரசாத் யாதவ் காட்டுவாங்க, கலைஞர் கருணாநிதியை காட்டுவாங்க. இது போல எல்லாத்தையும் காட்டுறாங்கல்ல. இந்த தேசத்திலேயே ராணுவ வீரர்கள் விஷயத்துல ஜவான் படம் எல்லாரும் பார்த்திருப்போம். சுட போவாங்க, பார்த்தா கன் லாக் ஆயிரும், அதனாலேயே ராணுவ வீரர்கள் செத்து போவாங்க.
அது போல ராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் பைனாகுலர்ல ஒருத்தன் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போன ஒரே கட்சி தலைவர், வேற எந்த கட்சி தலைவர்னா கட்சியில ஒரு முன்னணியா தலைவர் இருக்காருல்ல, கட்சியோட தலைவர், பார்ட்டி பிரசிடென்ட் ஜெயிலுக்கு போனது பிஜேபியின் பார்ட்டி பிரசிடென்ட் பங்காரு லட்சுமணன். நீங்க யோசிச்சு பாருங்க, மல்லிகார்ஜுன கார்கே ஒரு டிஃபென்ஸ் ஊழல் பண்ணி ராணுவ வீரர்களுக்கு சப்ளை பண்ண வேண்டிய பைனாகுலர்லயோ துப்பாக்கிலயோ ஊழல் பண்ணியிருக்காரு. அதனால ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இன்னைக்கு காங்கிரஸ் எந்த முகத்திலே வந்துட்டு ஓட்டு கேட்க முடியுமா? அவர் ஊழல் பண்ணல, ஆனா அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தாலே போதும், அந்த குற்றச்சாட்டு இருந்தாலே போதும். ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இங்க வந்து 2G வழக்குன்னு போட்டு ஆட்சியை கவுத்தீங்க, மாநிலத்திலையும் கவுத்தீங்க, மத்தியிலையும் கவுத்தீங்க அப்படின்ற செய்தியை பாக்குறோம்ல. ஆனா நிரூபிக்கப்பட்டு சிபிஐயால் 4 வருஷம் தண்டனை கொடுத்து அவருக்கு தண்டனை பெற்று 1 வருஷம் செத்தே போயிட்டார். இருந்தாலும் இன்னைக்கும் பாருங்க, அந்த ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிற பொண்ணு வந்து கைதாகும். ஐஎஸ்ஐக்கு தொடர்புல இருந்துச்சு, தகவல் பரிமாறிச்சு, சிக்மா, டெலகிராம் எல்லா ஆப்லையும் பரிமாறி இருக்கு அப்படிங்கிறது பிடிபட்டு இருக்கு. ஆனா அந்த பொண்ணு பேஜ்ல போய் பாருங்க, ஃபுல்லா பாஜக ஆதரவு, வீடியோல பாஜகவை உயர்த்தி பேசுது. அப்ப யாரு? பாஜகவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன தொடர்பு? நீங்க இஸ்லாமியர்கள் தேச விரோதிகளா சித்தரிக்கிறான், இஸ்லாமியர் பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுக்குறாங்க, இல்ல பாகிஸ்தான்ல இருந்து வர தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்கன்னு பேசுறான்ல. இப்ப எடுத்துக்கோங்க, ஜோதி மல்ஹோத்ரா 2024 முன்னாடி, அதுல இருந்து ஒரு 4 வருஷம் எடுத்துக்கோங்க. இதுல 10 பேர், கடைசியா 10 பேர் ஐஎஸ்ஐக்கு தகவல் கொடுக்குறாங்க கைதானவங்க, 8 பேர் இஸ்லாமியர் அல்லாதவர். அந்த 8 பேர்ல எல்லாருமே குஜராத் அல்லது மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. குஜராத் மகாராஷ்டிரால யார் ஆட்சி பண்றா? பாஜக. இதே தமிழ்நாட்டுல இந்நேரத்துக்கு 8 பேர் ஐஎஸ்ஐக்கு தகவல் கொடுத்துருக்காங்கன்னா ஆட்சியை கலைச்சிருப்பியா மாட்டியாங்க? இங்க தீவிரவாதம் பெருகிடுச்சுன்னா ஆட்சியை கலைச்சிருப்பியா மாட்டியா? இப்பவே பேசுறாங்க இல்லையா? ஒன்னும் இல்ல, இப்ப இவ்வளோ பண்ணிட்டு பாஜக இவ்வளோ தேச விரோத செயலில் ஈடுபட்டுட்டு தமிழ்நாடு ஹிந்திக்கு எதிராக இருப்பதனால இந்திய ஒற்றுமைக்கு எதிராக இருக்குது, பஞ்சாப் காலிஸ்தானிகள், மணிப்பூர்காரங்க மியான்மர்ல இருந்து ஊடுருவிய தீவிரவாதிகள், வெஸ்ட் பெங்கால்காரங்க பங்களாதேசி தீவிரவாதிகள், காஷ்மீரிகள் பாகிஸ்தானிகள், இப்படி எல்லாத்துக்கும் டேக்லைன் கொடுத்து எல்லாத்தையும் தேச விரோதமா சித்தரிக்கிற இவனுங்க, கேரளா ஃபுல்லா ஐசிஸ் தான் ஆண்டுகிட்டு இருக்குன்னு பொய் பிரச்சாரம் பண்ற இவனுங்க தான் ஐஎஸ்ஐக்கு ஃபுல் தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க. இவனுங்க தான் முழுக்க தேச விரோதிகளா இருக்கிறாங்க. அதை மறைப்பதற்காக இங்க இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளை, ராணுவ வீரர்களை, பாகிஸ்தானின் சகோதரிகள், பாகிஸ்தான் அனுப்பப்பட்டவங்க, பாகிஸ்தானுக்கு விசுவாசமா இருக்கவனுங்க ஓப்பனா பேசுறானுங்க. அதுக்கான எந்த தண்டனையும் கிடையாது. மீடியா இதை அம்பலப்படுத்த விடுவதில்லை. இப்போ இந்த இஸ்லாமிக்கு எதிராக இவங்க விருப்பா பேசுறதா இருக்கட்டும், பாஜக காரங்களா, குறிப்பா இவர் அந்த ரவிக்குமார் பேசுறது எடுத்தா கூட அதுக்கு டிகே சிவகுமார் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியெல்லாம் வந்து ஏஎன்ஐல வந்துருக்குது. இப்போ ஏனையை குறிப்பிட்றேன்னா அது ஒரு சர்ச்சையில மாட்டிருக்கு, அதுக்கு ஏதாவது விமர்சனங்கள் நடப்புறது கிளம்புறது. அதை நிரூபிக்கிற வகையில ஏனுடைய ரிப்போர்ட்டிங்கும் இருக்கு, டிகே சிவகுமாரோட பேச்சு இருக்குது, அவரோட கருத்து இருக்கே தவிர ரவிக்குமார் என்ன பேசினாப்புல அவங்க ஐஏஎஸ் பத்தி இஸ்லாமியரை பத்தி என்ன பேசுறாங்கன்றது இல்லை. இது எப்படி எடுத்துக்கிறது? ஏஎன்ஐ தொடர்ந்து அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக வேலை பார்க்குது. அரசாங்கத்தின் அங்கமாக வேலை பார்க்குதுன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வேலை பார்க்காம அரசாங்க பக்க நியாயம் அப்படின்னு சொல்ற வெறுப்பு அரசியலை முழுக்க செய்யறது ஏஎன்ஐ தான். ஒண்ணுமே கிடையாது. மணிப்பூர்ல அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி உலகம் பார்க்கும் அளவுக்கு அவங்கள கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சதை உலகமே பார்த்து தலை குனிஞ்சுது. சந்திரசூது யாரு? ராமரின் நாமத்தில் தீர்ப்பு கொடுத்த சந்திரசூதுக்கே உணர்வு வர அளவுக்கு ஒரு கோரமான நிகழ்வு. அந்த நிகழ்வு வந்தப்ப 4 பேர் அதில் தொடர்புடையவங்களை தேடுறோம் அப்படின்னு மணிப்பூர் போலீஸ் ஒரு தகவலை கொடுத்துச்சு. அந்த 4 பேர் யாருன்னு தேசம் முழுக்க கேக்குது. அதே அன்னைக்கு செய்தியில மணிப்பூர் போலீஸ் என்ன சொல்லுது? அப்துல் ரஹீம்னு வேற ஒரு கேஸுக்கு வேற ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஏஎன்ஏ காரன் என்ன பண்றான்னா 2ஐயும் இணைச்சு போட்டு அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி கேமரா முன்ன கூட்டு வந்தது அப்துல் ரஹீம். அவர் கைதாக்கப்பட்டார், இஸ்லாமிய வெறுப்பு பரப்புறான். அந்த அப்துல் ரஹீம்ன்றவர் யாரு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லே இல்லை, அவர் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காரு. அவர் எதற்கு கைது செய்யப்பட்டிருக்காருன்னா இன்னைக்கு தனி தமிழ்நாடு, தனி காஷ்மீர், தனி பஞ்சாப் கேட்கற மாதிரி தனி மணிப்பூர் கேட்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர். அது தேச விரோத செயல், அவரை கைது பண்ணிருக்காங்க. ஆனா அவர் தான் இந்த பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்ததற்கு முழு காரணம்னு ஏஎன்ஐ வதந்தியை பரப்புறான். இதன் காரணமாக என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் ராய்டர்ஸ், பிபிசி 2க்கும் வந்து கடிதம் எழுதுறாங்க. இனிமேல் ஏஎன்ஐ வந்து ஃபுட்டேஜ் வாங்காதீங்க, காசு கொடுத்து ஏஎன்ஐல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஏஎன்ஐ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரைக்கும் வந்து நிற்குதுன்னா ஏஎன்ஐ ஒரு மோனோபொலி, அவன் தான் ஏகபோகம். ஏன்னா எல்லா நியூஸ் சேனல்னாலையும் எல்லா ஊர்கள்லையும் நகரங்கள்லையும் ரிப்போர்ட்டரை வச்சிருக்க முடியாது, கேமராமேனை வச்சிருக்க முடியாது, ஜேர்னலிஸ்ட்களை வச்சிருக்க முடியாது, எடிட்டரை வச்சிருக்க முடியாதுன்னு ஏஎன்ஐ போய் அங்கே வீடியோ சோர்ஸ் பண்ணோம், ஆடியோ சோர்ஸ் பண்ணோம், அதை வந்து மற்றவங்க வாங்கி போட்டுப்பாங்க. அதனால தான் எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்ப்பீங்க சோர்ஸ் ஏஎன்ஐ, கர்டசி ஏஎன்ஐ அப்படின்னு போடுவாங்க. இப்போ இது மோனோபொலியா இருக்கிறதுனால பிபிசி ஆகட்டும், ராய்டர்ஸ் ஆகட்டும் எல்லாம் இவங்கள்ட்ட தான் வாங்கணும்.
இப்போ இதை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் விவகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமானது. உங்களுக்கு தெரியும், ஃபேர் யூஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. அதன்படி 9 செகண்ட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. 9 செகண்ட் வரைக்கும் ஏஎன்ஐ ஃபுட்டேஜை யூஸ் பண்ணதுக்கு இந்த பிஜேபி விமர்சிக்கும் சேனல்கள் மட்டும், பிஜேபி ஆதரவு சேனல் எவ்வளவு வேணாலும் போடலாம், இப்போ தமிழ் பொக்கிஷம் போடலாம், ராஜவேல் நாகராஜன் போடலாம், யார் வேணாலும் ஏஎன்ஐ எடுத்து போடலாம், அதெல்லாம் கேள்வி கேட்டுக்கவே மாட்டானுங்க. ஆனா பிஜேபி விமர்சிக்கும் யாரு, இந்த மொஹாந்தி அப்படின்ற ஆள், அந்த மொஹாக் அப்படின்ற சேனல் வச்சிருக்க பையன், சித்தார்த்னு ஒரு பையன், ரஜத் பவார்னு ஒரு பையன், அவங்களாம் ஒரு கட்சியோட பைண்டிங் இல்லை, இண்டிபெண்டன்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். கட்சியோட பைண்டிங்னா கட்சி வந்து சண்டை போடும் தெரியும். இப்போ என்ன பண்றானுங்கன்னா, ஏன் என்ன சொல்லுது, நாங்க தான்ப்பா வீடியோ சப்ளை பண்றோம், என் தொழிலே அவன் கை வைக்கிற மாதிரி என் வீடியோவை பயன்படுத்துறான் அப்படின்னு. சரிங்க, உங்க தரப்பு நியாயம், அவன் திருடிட்டான்னு வச்சுப்போம், வீடியோ திருடிட்டான்னு வச்சுப்போம், அவன் பக்கம் நியாயமே இல்லைன்னு நம்ம வச்சுப்போம். 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, நீ ஸ்ட்ரைக் அடிச்சு யூடியூப்ல ரிப்போர்ட் பண்ணலாம், யூடியூப் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டோம். இல்ல நீ லீகல் நோட்டீஸ் அனுப்பு, நீ காப்பிரைட்டை மீறி இருக்க, நீ அந்த வீடியோவை நீக்கிட்டு பொதுவில் என்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்ல இவ்வளவு பணத்தை கட்டு, லீகலா ப்ரொசீட் பண்ணும். இதை நீ வந்து தவறும் பட்சத்தில் நான் நீதிமன்றத்துக்கு போவேன். இதுதான் 2 வழி. நியாயஸ்தனா இருக்கிற நீ திருடனுக்கு என்னப்பா இருட்டுல வேலை அப்படிங்கிற மாதிரி இதைத்தான் நீ பண்ணிருக்கணும். ஆனா நீ என்ன பண்றானா, ஏன்னு 2 முறை ஸ்ட்ரைக் அடிக்கிறான். அதாவது அந்த மொஹாக்ன்ற பையனுக்கு 2 முறை ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கான். 3வது முறை ஸ்ட்ரைக் அடிச்சு சேனல் போயிடும், அவனுக்கும் தெரியும், ஏஎன்ஐக்கு தெரியும். என்ன பண்றான், ஃபோன் பண்ணி, பாரு 2 முறை நான் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டேன், 3வது முறை ஸ்ட்ரைக் அடித்தேன் அப்படின்னா உன் சேனல் காலியார எனக்கு 50 லட்சம் கொடுக்குறான். இது எந்த சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது? இது கட்ட பஞ்சாயத்து, இது பேரம் பேசுறது. இதுல உள்நோக்கம் என்ன அப்படின்னா, ஏன் இது நியூட்ரலா இருக்கிறவங்க, நியூட்ரலா இருந்து முடியல, பலர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. 50 லட்சம் ஒருத்தட்ட, 18 லட்சம் வாங்கியிருக்காங்க, 15 லட்சம் ஒருத்தட்ட வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த கட்ட பஞ்சாயத்தை பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏன் நியூட்ரலா இருக்கிறவங்கள, இல்ல கட்சி பேக்கிங் இல்லாத ஒரு காங்கிரஸோ திமுகவோ டிஎம்சியோ ஜேஎம்எம்மோ பேக்கிங் இல்லாத நபர்களை ஏன் டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு துருவரத்தி ஆகட்டும், இந்த மொஹாக் பையனாகட்டும், அவங்க யூடியூப் ரெவன்யூ வச்சு செழிப்பா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு வியூஸ் வருது. ஆனா இவன் இண்டிபெண்டன்ஸை காலி பண்ணிட்டான். இப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான், 50 லட்சத்தை கடன் வாங்கி தான் கொடுப்பான், இல்ல ஒரு இன்வெஸ்டர் பிடிச்சி தான் கொடுப்பான். இந்த இன்வெஸ்டரே சங்கி பையனா இருந்தானா, அப்புறம் அந்த இன்வெஸ்டர் சொல்ற மாதிரி தான் வீடியோக்கள் வரணும். இல்ல இன்வெஸ்டரே வேண்டாங்க, அவன் கடன் வாங்கி தான் கொடுக்குறான். இந்த இண்டிபெண்டன்ஸ் அவனை காலி பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான், இந்த 50 லட்சத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிப்பான். இந்த 50 லட்சத்தை அவன் சரி பண்றதுக்கு என்ன பண்ணுவான், ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப நம்ம பர்சனல் எக்ஸாம்பிளே சொல்லுவோம். இப்போ நீங்க ஒரு யூடியூப்ல வேலை பார்க்குறீங்க, யூடியூப்ல சம்பளம் தராங்க, உங்களுக்கு ரெவன்யூ வருது, வேலை பார்க்குறீங்க, அதில் நீங்க உங்க தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க. ஒருவேளை யூடியூப் சேனல் சொல்லிடுது, நீ இங்கேருந்து போக முடியாது, 2 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்க, ஆனா உனக்கு சம்பளம் கிடையாது, நீ ஏதோ ஒரு வீடியோ போட்டு சம்பாரிச்சு வைப்பான்னு சொல்றாங்க. நீங்க எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் எந்த நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்னா, ஊர்ல எவன் வந்து காசு கொடுத்து தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறான் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த 50 லட்சத்தை அடைக்கிறதுக்கு எவன் எல்லாம் வீடியோக்கு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்துட்டு தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறான்னா அவன் பின்னாடி ஓட ஆரம்பிங்க. இதை நான் சொல்லும் போதே நேயர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி, தமிழ்நாட்டிலே 2 பெரும் யூடியூப் சேனல்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். ஆருத்ரா வழக்கில் கைதானவா இருந்தாலும் சரி, கொலை வழக்கில் கைதானவா இருந்தாலும் சரி, பண்ணையாரா இருந்தாலும் சரி, பெண் தப்பா நடந்து மாட்டவனாலும் சரி, அவன் வீட்டுக்கு போய் ஹோம் டூர் கொடுக்குறது, அவனை உட்கார வச்சு சார் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்கும்னு கேட்குறது. அப்ப இண்டிபெண்டன்ஸை காலி பண்றதன் மூலம் அவங்க இந்த வழிக்கு போவாங்க. இவன்ச்சுவலா அங்க சுத்தி எங்க சுத்தி வருவேன், என்கிட்ட தான் வந்தாகணும். அப்ப மோடி மீதான விமர்சனம் அடிபட்டு போகும். நாளடைவுல காசு பிரச்சனையில நீ மோடிக்கே ஆதரவாகத்தான் பேசி ஆகணும் அப்படிங்கிற நிலைமை, பேச முடியாத ஒரு நிலைமைக்கு போகணும், பேச முடியாத நிலைமைக்கு கொண்டு போகணும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, கேரவன் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கு, இந்திய ராணுவத்துக்கோ வெளியுறவுத்துறைக்கோ தனக்கான பிரச்சாரம் பண்ணணும், அது வந்து பிபிசிலயோ ராய்டர்ஸ்லயோ வரணும் அப்படின்னா, நேரடியாக பிபிசிக்கு வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சதுன்னா, பிபிசி இல்ல நீங்க பிரச்சாரம் பண்றீங்க, ஒருதலை பட்சமா எங்களால் போட முடியும்னு சொல்லிடும். அதுக்கு பதிலாக ஏஎன்ஐட்டு நாங்கள் இந்த வீடியோ கொடுத்துருவோம், ஏஎன்ஐ பிபிசி காரனா கொடுத்துருவான். ஏஎன்ஐல இருந்து வரதுனால நியூட்ரல் சோர்ஸ் அப்படின்னு பிபிசி நினைச்சுப்பான். ஆனா அது இந்திய வெளியுறவுத்துறையோட பிரச்சார வீடியோவாக இருக்கும் அப்படின்றாங்க. இதற்கு ரூட் எங்க, இப்போ ஒண்ணுமே இல்லை. நீங்க நிறைய வீடியோக்கள் இப்போ வந்து ஏஎன்ஐ வீடியோ ஆகட்டும், அர்ணாப் கோஸ்வாமி போடுற வீடியோ ஆகட்டும், நவிகா குமார் போடுற வீடியோ ஆகட்டும், பாகிஸ்தானை அடித்து நொறுக்கியது அப்படிங்கிறது ஆக்சுவலி இஸ்ரேல் வந்து காசா மேல குண்டு போட்டது, இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு நாடு யமன் மீது அமெரிக்கா குண்டு போட்டெல்லாம் எடுத்து வந்து இந்தியா பாகிஸ்தானை நொறுக்கியதுன்னு வீடியோ போடுறாங்க. இல்லை வீடியோ கேம்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து பாகிஸ்தானை இந்திய ராணுவம் துவம்சம் பண்ணி வச்சு வீடியோ போடுறாங்கல்ல. இது எங்க இருந்து தொடங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஏஎன்ஐ சார்ந்தவங்க இதை தொடங்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 வருஷம். அதுதான் இல்லை, 1971 1971ங்கிறதுனா 55 வருஷம் முன்னாடி. விஷுவல் மீடியாவே இல்லாத காலம், விஷுவல் மீடியாவே இல்லாத காலத்துல ஸ்மிதா பிரகாஷ் தான் இப்ப ஏஎன்ஐயோட முகம். அவங்களோட அப்பா யாருன்னா ராம் மோகன் ராவ். இவர் வந்து இந்திய ராணுவத்துக்கு செய்தி தொடர்பாளராக இருந்திருக்கிறார். அப்ப என்ன பண்ணிருக்காரு, 1971 போரின் போது நம் வீரர்களை உயிருக்கு துணிந்த, உயிர் தியாகம் செய்ய துணிந்த வீரர்களை
பாராஷூட்ல போய் பாகிஸ்தான் எல்லையில இறக்கி விடுறது. அவங்க போய் அங்க உயிர் தியாகம் செஞ்சு சண்டை போடுவாங்க, பயங்கரமான காயங்கள் ஏற்படும். இப்போ அதை டாக்குமெண்ட் பண்ணி மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதான் இவரோட வேலை. அதை இந்த ஆளால பண்ண முடியல. ஏன்னா நீங்க வந்து சும்மாலாம் வந்து கேமரா எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூம் டூர் காட்டுற மாதிரிலாம் ராணுவத்துல நடக்கிற சண்டைகளை காட்ட முடியாது, அது அவ்வளோ ரிஸ்க். உடனே நம்மளால என்ன பண்றாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆக்ரால ஒரு ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. பாராஷூட்ல இருந்து வந்து இறங்கி அந்த வேலைக்குள்ள தவழ்ந்து போற மாதிரிலாம் ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. அந்த போட்டோவை எடுத்துட்டு பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய ராணுவ வீரர்கள் இப்ப தந்தி டிவி போடுறாங்கல்ல, அடிச்சு நொறுக்கிய அப்படின்ற மாதிரி தலையங்கத்தோட எல்லா செய்தி ஊடகத்தும் கொடுக்குறாரு. இதை செய்தியா போடுறீங்க ஃபர்ஸ்ட் பக்கத்துல, பயங்கர ஹிட். இது ஹிட்டுன்னொன்னே அந்த டிபார்ட்மெண்ட்ல இவருக்கு உயர் அதிகாரி கூப்பிட்டு கண்டிக்கிறார். என்னடா நீ பொய்ய பரப்பிட்டு, இது என்னன்னா ஒரு கண் துடைப்பு. உண்மையில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் குஷி. ஓ இப்படி கூட வந்து நம்ம வந்து வேலையை பார்த்து பிரச்சாரம் பண்ணலாம். ஐயை ஓப்பன் பண்றாப்புல, ஐயை ஓப்பன் பண்றாரு. உடனே என்ன ஆகுதுன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் 71 பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. கேரவன் யாரு ஏஎன்ஐ சார்ந்தவங்கள்ட்ட இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. எல்லாருமே கன்ஃபார்ம் பண்றது என்னன்னா ரால இருந்தும் இந்திய ராணுவத்திலிருந்தும் ஏஎன்ஐக்கு பிரத்யேகமாக தகவல்கள் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதன் விளைவாக என்ன ஆறாங்க அப்படின்னா ஸ்மிதா பிரகாஷ்க்கும் சஞ்சீவ் பிரகாஷ், ஸ்மிதா பிரகாஷ் இல்ல அவங்க முன்னாடி ஸ்மிதா ராவ், சஞ்சீவ் பிரகாஷை கல்யாணம் பண்றாங்க. சஞ்சீவ் பிரகாஷோட அப்பா பிரேம் பிரகாஷ் தான் ஏஎனோட ஓனர். இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் டெல்லியில் நடக்குது. அது என்ன நாள் அப்படின்னா மாலத்தீவுக்கு ராஜீவ்காந்தி படையனுப்புற நாள். மாலத்தீவுல இருக்க பிரதமர் என்ன சொல்றாரு, எல்டிடி விடுதலை புலிகள் என் ஆட்சியை கவுக்க பாக்குறாங்க, உதவியா ராணுவ படையை அனுப்புங்கன்றார். ராஜீவ்காந்தி அனுப்புறாரு. இப்ப இவங்க மாலத்தீவுக்கு போய் எல்லா பத்திரிகை நிருபர்களும் பேட்டி எடுக்கணும், அங்க இருக்கிற செய்திகளை போடணும். ஆனா அன்னைக்கு பத்தி இவங்க கல்யாணம் நடக்குது. என்ன பண்ணுதுன்னா இந்திய அரசாங்கம் ஜி பார்த்தசாரி தான் அப்ப செய்தி தொடர்பாளர். அவர் என்ன பண்றாருன்னா எல்லா ஜேர்னலிஸ்டுக்கும் ஃபிளைட் அரேஞ்ச் பண்றாரு. எங்க ஃபிளைட்டு இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல கல்யாணம் நடக்குது, அதுக்கு வாசல்ல ஃபிளைட் இருக்கு. அந்த கல்யாணத்தை முடிச்சு எல்லாரும் அப்படியே வந்து ஃபிளைட் ஏறி மாலத்தீவுக்கு போகணும். அந்த அளவுக்கு இந்திய ராணுவம் இந்திய அரசாங்கத்தோட ஏஎன்ஐ வந்து கூட்டா வந்து கொஞ்சம் குழாவுது. அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் அதுல முக்கியமா பாருங்க, மெஹபூபா முஃப்தியோட பொண்ணு இல்திஜா முஃப்தி வந்து நேற்று ஏஎன்ஐ வந்து மைக் வச்சும்போது ஏஎன்ஐ நான் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு மணிப்பூர் பெண்கள் வந்து போராட்டம் தெரியும், இந்தியன் ஆர்மியை பத்தி அவங்க வந்து ஒரு இது போட்டு நிர்வாணமா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அது போல காஷ்மீர்லயும் நிறைய ரேப் கேசஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். 2 சகோதரிகள் கொல்லப்பட்ட கேஸ் வந்தது. கடைசியில வந்து எப்படி கேஸை ஊத்தி முன்னாங்கன்னா அவங்க கால் தடிக்கு நதியில விழுந்து மூழ்கிட்டாங்கன்னு கேஸை முடிச்சாங்க. இப்ப இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் முதல்ல யாரு போவாங்கன்னா ஏஎன்ஐ போவாங்க. ஏஎன்ஐ போய் முழுக்க அரசு தரப்பு நியாயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றது, அதாவது அதுக்கான ப்ராபகண்டாவை பண்றது. ஏன்னா காஷ்மீருக்குள்ள எல்லா ஊடகமும் போகாது. ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட் எதுக்கு ஆக்சஸ் தருதோ, ஏன்னா பயங்கரமான மிலிட்டரைஸ்ட் இடம், ராணுவ வீரர்கள் கண்காணிப்பு இருக்கிற இடம் அப்படின்னால ஏஎன்ஐக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் கிடைக்கும். அது என்ன சொல்றாங்கன்னா காஷ்மீர்ல இவங்க வந்து நிருபர்களை வந்து ரெக்ரூட் பண்றது கிடையாது, அங்க ரிப்போர்ட்டரா ஒருத்தர் ரெக்ரூட் பண்றாங்க. அவர் யாருன்னு பார்த்தா ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல ஜெனரேட்டர் ஆப்ரேட் பண்ணிருந்தவர். அவரை பிடிச்சி நிருபரா போடுறாங்க. ஏன் அப்படின்னா ஏஎன்ஐக்கு கேள்வி கேட்கும் நபர்களோ படித்த நபர்களோ தேவையில்லை, நம்ம அவரை இழிவா சொல்ல, ஆனா அவர் ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு அன்எத்திக்கலா, அதாவது ஊடக தர்மத்தெல்லாம் மீறி பைட் எடுத்துட்டு வரணும், இல்ல எதிர்கட்சியை பார்த்தா அவங்கள ஹராஸ் பண்ணணும், போய் பதில் சொல்லு, பக்கரமான கேள்விகளை கேட்கணும். ஒன்றும் இல்லை, போன வாரம் நம்ம அர்ணாப் பத்தி பேசிருக்கோம். அதுல வந்து சசி தரூரின் மனைவி இறந்தாங்க இல்லையா, அப்ப அர்ணாப் என்ன வேலை பார்த்தாரு அப்படிங்கறது வந்து சொல்றாங்க இந்த கட்டுரையில. ஒரு நிருபர் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரிசைன் பண்றாரு. ஏன் ரிசைன் பண்றாரு அப்படின்னு பார்த்தா சசி தரூரோட மனைவி இறக்குறாங்க. அவர் குற்றம் இழைச்சிருக்காரா இல்லையாங்கிறது போலீஸோட வேலை, நீதிமன்றத்தோட வேலை. அதுல நம்ம வந்து எந்த கருத்தும் சொல்லல. அவங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்றாங்க. போயிட்டு நீ ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ, நீ ரெடியா இரு, போற வரைக்கும் உனக்கு தகவல் சொல்ல மாட்டோம். ஏன்னா தகவல் சொல்லி உன் மனசு ஏதாவது வந்து மனசாட்சி ஏதாவது உறுத்திடுச்சுன்னா அதனால போற வரைக்கும் தகவல் சொல்ல மாட்டோம். போனோடனே நேரம் அர்ணாப் கத்துறாரு மைக்ல, நீ போ அவன்கிட்ட போய் உன் பொண்ணை கொன்னது வந்து சசி தரூர் கேள்வியை கேளுன்னு. இவர் சொல்றாரு, ஏங்க அவர் வந்து மகளை இழந்த வருத்தத்துல உடஞ்சு போயிருக்காருங்க, மனுஷனை பார்க்கவே வந்து பரிதாபமா இருக்கு, அவருக்கு சசி தரூர் காங்கிரஸ் இந்த அரசியல் எதுவுமே வேணாங்க, இப்போதைக்கு அவர் மகளுக்காக அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னா செய்யறியா இல்ல வேலையை விட்டு தூக்கவா, இங்க வந்தா கிளின்னு கிழிச்சிருவேன்னு மிரட்டி அவர்கிட்ட வேலை வாங்குறாங்க. இது போல காஷ்மீருக்கு அனுப்பி இது போன்ற பைட் எடுக்கிற வேலையை தான் ஏஎன்ஐ பார்க்குதுன்னு கேரவன் ஆர்டிகல் சொல்லுது. இதனால பாத்தீங்கன்னா அரசுல வந்து முழுக்க அவங்க வந்து கால் பதிச்சிட்டாங்க. கால் பதிச்சவங்க 2014 என்ன பண்றாங்கன்னா மோடி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. யாரு, ஸ்மிதா பிரகாஷ்க்கு ஒரு இன்டர்வியூ, 2 மணி நேரம் இன்டர்வியூ. கடைசியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து 2 மணி நேரம் பேசிருக்கிறது, கண்டினியூஸா பேசிருக்கிறது, இந்த ஸ்கிரிப்ட்லாம் இல்லாம
இந்த டெலிபிராம்டர் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது, பார்த்து பார்த்து மெதுவாக அப்படிலாம் ஃப்ளோவில் பேசுவார். ஒரு கேள்வி குஜராத் ரைட்ஸை பற்றி கிடையாது. 2002 குஜராத் கலவரத்தை பற்றி ஒரு கேள்வி கிடையாது. அவர் இஸ்லாமிய வெறுப்பாக பேசின பேச்சு எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணை வந்து வேவு பார்த்தோம் அப்படின்னு வந்து ஒரு செய்தி இருந்தது மோடியை பற்றி, அதை பற்றி மேலோட்டமாக கேட்குறாங்க. அதையும் அவர் வந்து பந்தாடுறாரு, அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு பந்தாடுறாரு. இதை பற்றி எதுவுமே கேட்காம அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இந்த அம்மா வந்து என்ன கட்டுரை எழுதுறாங்கன்னா ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அந்த இன்டர்வியூவை பற்றி, அந்த இன்டர்வியூ நான் எப்படி எடுத்தேன் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எழுதுறாங்க. மோடி வீட்டுக்கு போனேன், செவுத்துல வந்து எந்த படமே இல்லை, எந்த அலங்காரமே கிடையாது, ஒரு துறவியோட இடத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. 7 ரேஸ் கோர்ஸ், அதாவது டெல்லியில் இருக்கிற பிரதமர் இல்லத்தை இந்த ஆள் மட்டும் பிரதமர் ஆனார் அப்படின்னா அது வந்து ஒரு துறவியோட மானஸ்ட்ரி மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தான் ஒரு ஒழுக்கமான நபர்னால தான் இந்த நாடு ஆளப்படணுன்றது அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னும் மேலும் மேலும் சொல்றாங்க, நான் வந்து சீப்பான பாலிடிக்ஸ்க்காக குஜராத் கலவரத்தை பற்றிலாம் கேள்வி கேட்கல, இஸ்லாமிய வெறுப்பை பற்றிலாம் கேள்வி கேட்கல, அவர்கிட்ட நேர்மையான நாட்டின் வளர்ச்சிக்கான கேள்வி என்ன, பேசிக்கலி அவர் பிரச்சாரத்துக்கான பாயிண்ட்லாம் கேட்குறாங்க. இதனால தான் மோடி அதற்கு பிறகு 3 முறை உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. மோடி எந்த ஒரு சேனலுக்காவது 3 முறை இன்டர்வியூ கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இப்போ கிடையாது, 10 வருஷம் இன்டர்வியூ கொடுக்கலன்றது வேற. அதற்கு முன்னாடியே கூட 3 முறை ஒரே சேனலுக்குலாம் அவரே இன்டர்வியூ உட்காந்து 1 மணி நேரம் கொடுத்ததில்ல. 2017 அவர் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ரஃபேல் ஊழல் பற்றி அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ சும்மா கேள்வி கேட்டு வருது. எதிர்கட்சி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அவர் நான் தேசத்துக்காக பாடுபடுறேன், மேக் இன் இந்தியாவுக்கு பாடுபடுறேன். இன்னைக்கு சொல்லியிருக்காரு, ஆபரேஷன் சிந்தூர் நீங்க வந்து ஆதரிக்கும் அப்படின்னா எல்லாரும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருளே வாங்கணும், வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள். நீ கண்ணாடி வெளிநாட்டு கண்ணாடி போட்டுக்குவ, காரு வெளிநாட்டு காரில் போவ. இங்கே இருக்கிறவன் வெளிநாட்டிலேருந்து வர சானிட்டரி நாப்கினியோ இல்லை வந்து சாதாரண வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற வாஷிங் மிஷின்லாம் வாங்கக்கூடாது. ஏன்? நீ வந்து சோஃபியா குரேஷியை கட்டி பிச்சை எடுப்ப, ஓட்டு பிச்சை எடுப்ப, அதுக்கு உள்நாட்டில் போடுவாங்க. இந்தியாவில் வந்து சொந்த உற்பத்தி அதிகமான அரசோட வேலை தானே பண்ண. மேக் இன் இந்தியா இருக்குல்ல லோகோ, அது வந்து வீடன் அண்ட் கெனடின்னு ஒரு ஃபாரின் கம்பெனியில் உருவாக்குனது. போன வாரம் ஒருத்தர் ஒர்க் ஷாப்ல போய் போட்டிருக்காரு, மேக் இன் இந்தியான்னு வித்துக்கிட்டு இருக்கான், ஆனால் அது சைனால இருந்து பொருளை வாங்கி அசம்பிள் பண்றதுன்னு போட்டிருக்காரு. சரி, அதை விடுவோம். இந்த மேக் இன் இந்தியாவுக்கு, அதாவது ரஃபேல் ஊழலை காரணமா வச்சு தான் மேக் இன் இந்தியாவுக்கு ப்ரமோஷன் பண்ற மாதிரி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறாரு மோடி ஐயா. வேற எந்த குறுக்கு கேள்வியும் கிடையாது. இதை ராகுல் காந்தி பிரஸ் மீட்ல அம்பலப்படுத்துறாரு. அம்பலப்படுத்திட்டு என்ன சொல்றாருன்னா, மோடி ஐயா நீங்க சூப்பரா இன்டர்வியூல தந்துக்கோங்க, ஆனா பாராளுமன்றத்தில் வந்து என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க, செட்டப் பண்ணி வச்சு 1.5 மணி நேரம் இன்டர்வியூ கேட்காதீங்கன்னு இந்த அம்மா வந்து கொதிச்சு போய் ராகுல் காந்திக்கு எதிராக அவ்வளவு பொய் பிரச்சாரம் வக்கரமாக ராகுல் காந்தியை திட்டுது. திட்டினது மட்டும் இல்லாம டசால்ட் நிறுவனத்தோட டிராப்பியன்னு சொல்லிட்டு சிஇஓ அவரை கூப்பிட்டு ராகுல் காந்தி கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கும் விதம் எப்படி 2 மணி நேரம் மோடி ஐயா நிகழ்ச்சியில ஒரு 15 கேள்வி சும்மா போட்டு வருது. ஆனா டிராப்பியரை கூப்பிட்டு 46 நிமிஷத்துல 45 கேள்விகள். அவரை லாக் பண்ற மாதிரி கிடையாது. இது கரெக்டு தானே, இது கரெக்டு தானே, பதில் சொல்லு, ஓகே சொல்லு, ஆமா சொல்லு, மோடி ஊழல் பண்ணணும்னு சொல்லு, அனில் அம்பானி எப்படி கூட்டம் தான், அப்படிலாம் இல்லைங்க, நாங்க தான் பார்த்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் மோடியின் தரப்பை பிரபலப்படுத்துறதுக்கு இந்த அம்மா பண்றாங்க. அதனாலதான் ஏஎன்ஐ இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 40 ட்வீட்டாவது போட்டு டெலிட் பண்ணிருப்பான். அவ்வளவு பொய் செய்தியை பரப்பினாலும் இந்த அரசாங்கத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது. ஆனா இன்னைக்கு எல்லா இடங்கள்ல இருந்தும் ஏஎன்ஐ வந்து பாய்காட் பண்ணணும் அப்படின்ற முழக்கங்கள் இருந்துட்டு இருக்குது. பார்லிமெண்ட்ல அதை பத்தி பேசுறதுக்கான நடவடிக்கைகள் வந்து சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இது ஏஎன்ஐக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கொண்டு வரப்போகுது, இல்ல இதை சமாளிச்சு தருமா? இது ஏஎன்ஐக்கு வணிக ரீதியாகவோ இல்ல அரசாங்கத்தின் பர்மிஷன் ரீதியாகவோ எந்த பிரச்சனையும் வராது. அது வந்து ஏற்கனவே அதாவது இந்த ஆய்விலே அம்பலப்படுத்திருக்காங்க. எத்தனை அரசாங்கத்திலிருந்து கான்ட்ராக்டை இவங்க சீக்கிரட்டா வாங்கியிருக்காங்க அப்படின்றது அம்பலப்பட்டு போச்சு. இன்னும் சொல்லப்போனா சஞ்சீவ் பிரகாஷ், ஸ்மிதா பிரகாஷோட கணவர், அவரே என்ன சொல்றாருன்னா, பல மினிஸ்ட்ரி கூட இவங்க தனியாக கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா டாக்குமெண்ட்ரி பண்றதுக்கு. அந்த மினிஸ்ட்ரி சார்ந்த டாக்குமெண்ட்ரி என்ன பண்றது, ஆயுஷ்மான் அப்படின்னு வச்சிருந்தா ஜோசியத்துக்கு வேத கால மருத்துவத்துக்குன்னா டாக்குமெண்ட்ரி பண்ணுவாங்க, அதை ஏஎன்ஐ பண்ணி தரும். அதோட விவரங்களை கேட்டதுக்கு சஞ்சீவ் பிரகாஷ் என்ன சொல்றாரு, நாங்க நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் போட்டோம், அதை பத்தி நாங்க பேச முடியாது, நீங்க வேணா யார் அதை பயன்படுத்துறாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. அப்ப இவங்க அரசாங்கத்துக்குள்ள அவ்வளவு ஊறி போயிருக்கிறாங்க. ஏங்க நீங்க இப்ப யூடியூப் ஸ்ட்ரைக்குக்கே இப்படி பேசுறீங்களே, 2020 கொரோனா வந்தப்ப தப்லீகி ஜமாத்துல இருந்து இஸ்லாமியர்கள் தான் கொரோனாவை பரப்புறாங்கன்னு ஏஎன்ஐ அவ்வளவு பொய் செய்தியை பரப்புச்சு. நீங்க 2023 ஒடிசால ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது. எல்லா ஊடகமும், இங்க இருக்கிற ஊடகம் எல்லாத்தையும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும், 300 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, கண்ட்ரோல் ரூம்ல என்ன பிரச்சனை, ஏன் பட்ஜெட் குறைஞ்சிருக்கு, சிஏஜி அறிக்கை இப்ப சொல்லிச்சு, வந்தே பாரத்துக்காக நீங்க சேஃப்டி எல்லா எக்யூப்மெண்ட்லயும் பட்ஜெட்டை குறைச்சதுனாலதான் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்னு செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஏஎன்ஐ 3 நாள் என்ன பண்ணுச்சு,
ஐயோ அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பாருங்க 24 மணி நேரம் அங்கே தான் இருக்கிறாரு, மழை பெய்யுது அப்ப கூட கொடை பிடிக்காம வந்து அவரு ஆய்வு பண்றாரு அப்படின்னு ஃபுல்லா 3 நாள் அவரை ஒட்டியே போட்டுச்சு. அவருக்கு ரீல்ஸ் எல்லாம் போட்டுச்சு ஏன்னு. இன்னும் சொல்ல போனா ஒரு பயங்கரமான மீம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மோடி ஐயா பாருங்க அப் டு டேட் வந்து வாக்மேன்ல வந்து ஃபுல் அப்டேட்ஸ் வாங்கிட்டு இருக்காரு. எங்க ஒடிசால அங்க நின்று எல்லாரும் போட்டு கலாச்சாங்க. யோ அங்கதான் எல்லா அதிகாரிகளும் இருக்காங்க, அங்கதான் எல்லா பத்திரிகையாளர்களும் இருக்கிறாங்க, நீ யாருக்கு அங்க இருந்துட்டு போன்ல பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு போட்டு கலாச்சாரம். அந்த மாதிரி ஏன்னு முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் எப்போதெல்லாம் சங்கடத்துக்குள்ளாதோ அப்போ வந்து காப்பாத்திருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது ஏஎன்ஐக்கு அரசாங்கத்தின் தரப்புல இருந்தோ வணிக ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நாம் எதை அம்பலப்படுத்துகிறோம் என்றால் ஏஎன்ஐ இதைத்தான் செய்யறான். ஏன்னா ஏஎன்ஐ ரொம்ப நாளா என்ன நினைச்சிருக்காங்கன்னா நியூட்ரலா அரசு தரப்புல இருந்து வர செய்தியை போடுவோம் அப்படின்னு தான் மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கு. இனிமேல் ஏஎன்ஐல வர நியூஸ் எதுவுமே நம்பக்கூடாது. ஏன்னா வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டை பத்தி அவ்வளோ போய் சித்தரிச்சிருக்கான். மும்மொழி கொள்கைன்னு வந்தபோது நம்ம போன வாரமே பேசிருக்கோம். அபிஜித் ஐயர் மித்ரா வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவே கிடையாது, ஹிந்தி என்ன ஹிந்தி படிக்காம இவங்கெல்லாம் எங்க உருப்பட போறானுங்க அப்படின்ற அளவுக்கு ஸ்மிதா பிரகாஷ் அந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கருத்தா கிடையாது. ஸ்மிதா பிரகாஷோட உடல் மொழி அவங்க தமிழ் மக்களை பத்தி பேசுறதே எப்படி இருக்குன்னா, இந்த பணக்காரங்கெல்லாம் வந்து பயங்கரமா ஜூஸ் குடிச்சுக்கிட்டு யாரா இதுங்கெல்லாம் அறிவே இல்லையான்னு அடித்தட்டு மக்களை பத்தி பேசுற மாதிரி பேசுது அந்த அம்மா. இன்னும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை பத்தி எதிர்த்து பேசும்போது அவ்வளவு கொந்தளிச்சு ஏகப்பட்ட பாட்காஸ்ட் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, சாய் தீபக் கூப்பிட்டு வந்து சாய் தீபக் என்ன சொல்றான்னா, பாருங்க உதயநிதி பயந்துட்டாரு, எவ்வளோ இங்கெல்லாம் எதிர்ப்பு வந்தோன்னே இப்ப பாருங்க பொட்டி பாம்பா அடங்கி இருக்கிறாரு. அப்படிலாம் இங்க யாரும் இல்லை, அது சனாதன ஒழிப்பு மாநாடுனால அதை பத்தி பேசுறாங்க. மற்ற எல்லா மாநாட்டிலையும் அது உதயநிதி ஸ்டாலின்றதை மட்டும் கிடையாது, ஆராசாவாகட்டும் இல்ல இன்ன பிறகு பின்வாங்கல எல்லாரும் வழக்கப்படுறாரு. திருமாவளவன் ஆகட்டும், திருமாவளவன் அதுக்கப்புறமும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி அதை விட வீரியமாக ஏகப்பட்டது பேசிட்டாங்க. இங்க சராசரியா பேசி தராங்க. ஆனா பயந்துட்டாங்க, ஏன்னா வாக்கு உலகம் தெரியும். இதுவே பாருங்க இவங்களுக்கு 2024 தேர்தலில் மக்கள் பாடம் போட்டாங்க, நல்லா பாடம் போட்டாங்க. 40-40 வந்துருச்சு, மூஞ்சில சாணியை கொண்டு அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு நீங்களுக்கு. ஆனாலும் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரம். தமிழருக்கு எதிரான பிரச்சனைனா தமிழர்கள் இதை பார்க்க போறது கிடையாது. யாருக்காவது இங்க வந்து ஸ்மிதா பிரகாஷ் ஒரு மோசமான ஒரு அபிப்பிராயம் தமிழ்நாட்டை காட்டி, அதாவது இந்த கிளாஸ்லயே மோசமான பையனை காட்டி டே இவன மாதிரி இருக்காதான்னு பாடம் புகட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு அரசியலை பண்ணி வட இந்தியாவில் ஓட்டு பிச்சை எடுக்கிறது. திருப்பூர்ல வந்து வட இந்திய தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்கன்னா அமித்ஷா எங்க பேசுறாரு, பீகார்ல பேசுறாரு. கச்சத்தீவு காணாம போச்சு, கச்சத்தீவை தார வச்சிருங்கன்னு தமிழ்நாட்டில் பேசல மோடி ஐயா, எங்க பேசுறாரு, ராஜஸ்தான்ல பேசுறாரு. அதே போல ஏஎன்ஐ தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான பொய் செய்திகளை பரப்பி வருகிறது. அது ஒடிசாவை பத்தி, மணிப்பூரை பத்தி, பஞ்சாப் பத்தி மட்டும் கிடையாது. இது அகில இந்தியத்துக்கு இதை பண்றாங்க. அண்ணாமலையை முக்கியமாக ப்ரமோட் செய்ததில் ஒரு முக்கிய பங்கு ஸ்மிதா பிரகாஷ்க்கு உண்டு. இப்போ வரைக்கும் 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தமிழ் மக்களும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஆக்டிவாக எல்லா இடத்துலையும் மக்கள் இயக்கங்களாக வந்து கட்டி, ஏன்னா இன்னைக்கு மீடியா அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பனட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு, கையில் வர ஆரம்பிச்சிச்சு பொய் செய்திகள். அப்படின்னு இருக்கும்போது இதையும் மக்கள் இயக்கங்கள் தான் உடைக்க வேண்டாம். நீதிமன்றம் நம்மளுக்கு வந்து கைவிடுது அப்படின்னு தெரியுது. அரசாங்க தரப்புல ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. தன்னிச்சையாக இழக்க வேண்டிய நிறுவனங்கள் எல்லாமே பாஜக சார்பாக இருக்கு அப்படின்னும் போது மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதுதான் நம்ம கடமை அப்படின்றத பார்க்குறோம். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.